காஞ்சனா பார்ட் 4 படத்துல பேயா நடிக்க போறது யாரு அப்படிங்கிற ஒரு தகவல் உலா வந்துட்டு இருக்குது. அது என்ன தகவல், யார் அதுல நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. காஞ்சனா அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் பீதியை ஏற்படுத்துற அளவுக்கு ராகவா லாரன்ஸ் அந்த பேரை உருமாத்தி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அந்த பேரை இனிமே யாரும் ஒருத்தவங்களுக்கு சூட்டுறது கூட பயப்படுவாங்கங்கிற அளவுக்கு தான் இந்த ராகவா லாரன்ஸ் இந்த பேரை உருமாத்தி வச்சிருக்காரு. அவருடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கட்டும், எல்லா படங்கள்லையுமே காஞ்சனாங்கிற பேரை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருந்தாரு. காஞ்சனா பார்ட் 4ஓட படத்துக்கான கதை ஸ்கிரிப்ட் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்றில் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோயினா மிருனால் தாக்கூர் நடிக்க போறதா ஒரு தகவல் முதல்ல பரவுச்சு. அதன் பிறகு அது வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த பார்ட் 4 படத்துல பேயா நடிக்க போறது யாரு அப்படிங்கிற ஒரு தகவல் உலா வந்துட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னா பூஜா ஹெக்டே தான் இந்த படத்துல பேயா நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா இல்ல வதந்தியா அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியல. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்போது நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பூஜா ஹெக்டே எப்படி ஒரு பேயா ஒரு கதாபாத்திரத்துல நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலும் சமூக வலைதளங்கள்ல உலாவுற கதைகள் நிறைய உண்மையாவே இருக்கு அப்படிங்கிறதுனால இது உண்மையா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உண்மையா இருந்தா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். அப்படி வரும்போது நம்மளோட சேனல்ல அது பத்தின அப்டேட்டை நீங்க எல்லாரும் பார்க்கலாம்.